கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய கிருபையை கொண்டு இன்றைய ஜும்ஆ தினத்தில் எப்படி நம்மளை எல்லாம் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்துகின்றானோ அது போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அர்ஷின் நிழலுக்கு கீழ் அவனுடைய பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று அவர்கள் கரம் பிடித்தவர்களாக நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளையும் நம்மளுடைய முன்னோர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சஃபர் மாதம் பிறை 6 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அன்பானவர்களே, சஃபர் மாதம் முஹர்ரம் மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய இந்த மாதம் ஒரு காலகட்டத்தில பீடை மாதம் என்பதாக சொல்லுவார்கள். இந்த மாதத்துல அதிகமா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நல்ல காரியங்களை செய்ய மாட்டாங்க. இது ஒரு பீடை மாதம், சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழி ஒன்றில் சொல்லுவார்கள், வலா அதுவ வலா சஃபர வலா ஹாம்மா. அதாவது தொற்று நோய் என்பது இல்லை, சஃபர் மாதம் பீடை என்பதும் இல்லை, அதே மாதிரி பறவை ஜோசியம் என்பதும் இல்லை, ஆந்தை சகுனம் என்பதும் இல்லை என்பதை சொல்லி காட்டினார். ஒரு நேரத்துல ஆந்த கத்துச்சுன்னு வைக்கிறேன், யாராவது சத்தத்தை கேட்டா போச்சு ஆந்த கத்திருச்சு, இன்னைக்கு எங்கேயாவது ஒரு மௌத்து விழுக போகுது என்பதாக ஒரு மூட நம்பிக்கை நிறைந்த மாதமாக இந்த சஃபர் மாதத்தை ஒரு நேரத்துல கணிக்கப்பட்டது. சஃபர் மாதம் என்பது அது ஒரு பீடை மாதம் இல்லை என்பதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தாங்க. இதுக்கு முன்னால அரபியர்கள் ஷவ்வால் மாதத்தை பீடை மாதம் என்பதாக சொல்லுவாங்க. இதை இல்லை என்பதை ப்ரூவ் பண்றதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஷவ்வால் மாதத்துலதான் திருமணம் செய்து கொண்டார்கள். ஷவ்வால் மாதத்துல பீடை மாதம், அந்த மாதத்துல திருமணம் செய்யக்கூடாது, அந்த மாதத்துல திருமணம் செஞ்சா அந்த திருமண உறவு நீடிக்காது என்பன போன்ற பல மூட நம்பிக்கைகளை கொண்ட அந்த சமுதாயத்தை திருத்துவதற்காகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மாதத்துல ஆயிஷா அம்மாவை திருமணம் செய்ததாக நாம வரலாற்று குறிப்புகள்ல பாக்குறோம். அதே மாதிரி சஃபர் மாதத்தை பீடை என்பதாக கருதப்பட்ட காலத்தில் அந்த நாள்ல தான், அந்த மாசத்துலதான் அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹு தஆலா திருமணம் முடித்து வைத்ததாக திருமறையில சொல்றோம். அந்த சஃபியாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாம் தான் திருமணம் முடித்து வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த திருமணம் நடந்த அந்த மாசம் இந்த சஃபர் மாதம் என்பதாக நாம என்ன செய்கின்றோம், சரித்திர ஏடுகள்ல பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பிக்கையாகவும் உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனைவியாக இருந்தார்கள். அந்த மனைவியை கதிஜாமாவை அவங்க திருமணம் முடித்ததும் இந்த சஃபர் மாதம் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு நேரம் இருந்துச்சு, சஃபர் மாதத்துல என்ன செய்ய மாட்டாங்க, அதிகமான திருமணங்கள் நடத்த மாட்டாங்க. ஆனா இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு சஃபர் மாதத்தில் திருமணங்களை நடத்தக்கூடிய ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு சஃபர் மாசத்துல நிறைய திருமணங்கள் இப்ப வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அன்பான பெருமக்களே, இப்படிப்பட்ட இந்த சஃபர் மாதம், அந்த மாதத்துலதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் நடத்தி வைத்தார்கள் என்பதாக நாம பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இதுல என்ன செய்கின்றோம், தெரிந்து கொள்கின்றோம். அன்பான பெருமக்களே, அது மாதிரி இந்த சஃபர் மாதத்துல சில மூல பழக்க வழக்கங்கள் நம்ம மக்களுக்கு மத்தியில இருக்கு. சஃபர் மாதத்திலும் இல்ல, பொதுவாகவே ஒரு மூல பழக்கம். எப்படி சஃபர் மாதம் அது மூட பழக்கங்கள்ல நிறைந்த ஒரு மாதமாக இருக்கின்றதோ,
அதுபோன்று மக்களுடைய உள்ளங்களிலிருந்து களையப்பட வேண்டிய நிறைய மூட பழக்கங்கள் குடிகொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாகத்தான் இன்றைய நம்முடைய சமுதாயத்தை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒரு நேரம் இருந்துச்சு, இப்பவும் அந்த மக்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான மக்கள் எப்படின்னா, நட்சத்திரங்களை கணித்து இப்ப மழை பெய்ய போகுது, இப்ப மழை பெய்யாது, இந்த நட்சத்திரம் இங்க இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சகுனங்கள் நடக்கும் என்பன போன்ற சில அறிகுறிகளை வைத்து என்ன செய்வாங்க, மக்களுக்கு ஜோசியம் சொல்லுவார்கள். அதை பெருமானார் சல்லல்லாஹு தடுத்திருக்கிறாங்க. இப்படி ஒன்று இல்லை. மழை பொழிவதும் மழை பொழியாமல் இருப்பதும் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அல்லாஹ் நாடினால்தான் மழை பொழியும். இந்த நட்சத்திரம் இங்க மாறுறதுனால மழை பொழிய போறதில்லை. இந்த நட்சத்திரம் இப்படி மாறுவதின் காரணத்தினால் இந்த இடத்துக்கு வர்றதுனால யாரும் பிறக்க போவதும் இல்லை, யாரும் இறக்க போவதும் இல்லை. அது ஒரு மூட நம்பிக்கை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. சஃபர் மாதத்துல எந்த விஷயமும் செஞ்சா அதுல வெற்றி ஏற்படாது. அதனால அந்த மாசத்துல ஒரு வியாபாரம் துவங்குறது, வெளிநாடு பயணம் செல்வது, இவைகளை எல்லாம் ஒரு காலகட்டத்துல வெறுக்கக்கூடியவர்களாக நம்மளுடைய சமுதாய மக்கள் இருந்தாங்க. பெருமானார் காலத்துல கைபர் யுத்தம் மிகவும் முக்கியமான ஒரு யுத்தமாக கருதப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த கைபர் யுத்தம் நடைபெறுவதற்காக பெருமானார் படையை அனுப்பி வச்சது இந்த சஃபர் மாதம் தான். அது மாத்திரமல்ல, அந்த கைபர் யுத்தத்தில் வெற்றி ஏற்பட்டதும் இந்த சஃபர் மாதத்தில் தான் என்பதாக நாம வரலாற்று குறிப்புகள்ல பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த சஃபர் மாதத்தில் இருக்கக்கூடிய நிறைய மூட பழக்கங்கள்ல இதுவும் சஃபர் மாதத்துன்னு இல்ல, பொதுவாகவே மக்கள்கிட்ட ஒரு மூட பழக்கம் இருக்குது. என்னன்னா, இந்த செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இந்த மாதிரி கிழமைகள்ல சில நல்ல காரியங்களை செய்ய மாட்டாங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த ஃபாத்திஹா ஓதுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், வீடு குடியேறது, திருமண வைபவங்கள், இந்த மாதிரியான காரியங்களை என்ன செய்ய மாட்டாங்க, செவ்வாய்க்கிழமை காலங்கள்ல வைக்க மாட்டார்கள். அது அந்த நாள்ல செய்யறது சிறப்பாக இருக்காது, அது கைகூடாது, அதுல பரக்கத்து ஏற்படாது என்பதாக சில மூட பழக்கங்கள். அது போன்று மூட பழக்கங்கள் மார்க்கத்தில் இல்லை என்பதையும் நாம இங்கே விளங்கிக்கிறோம். இப்ப சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பறவை ஜோசியம் பார்ப்பாங்க. கிளி ஜோசியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கிளி ஜோசியம் என்பதும் ஒரு மூட பழக்கம் தான். கிளி ஜோசியம்னா எப்படி, ஒரு கிளி என்ன செய்வாங்க, கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த கிளி என்ன செய்யும், வெளியில வரும். கிளியினுடைய பார்வையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த கிளி ஜோசியம் செய்யக்கூடியவனுடைய விரலைத்தான் அந்த கிளி கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கிளி என்ன செய்யும், ஒவ்வொரு சீட்டா எடுத்து 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 போடும். எந்த சீட்டு எடுக்கும் போது அந்த ஜோசியம் தன்னுடைய விரலை இப்படி ஒரு அசைவு அசைக்கிறானோ, இப்ப நம்ம அத்தகையாத்திர அசைக்கிறோம் இல்லையா, அந்த மூன்று அசைக்கும் போது அந்த கிளி என்ன செஞ்சிடும், அப்படின்னா ஒரு சீட்டை எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு உள்ள போயிடும். அன்பானவர்களே, அந்த சீட்டை அவன் எடுப்பான். அந்த சீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய படத்தை பார்ப்பான். அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பின்னணி கதை இருக்கும் பார்த்தீங்களா, சரித்திரம். அந்த சரித்திரத்தை அவருக்கு ஜோசியமாக சொல்லுவான். அந்த மாதிரியான ஜோசியம் பார்ப்பது, பறவை சகுனம் என்பது இஸ்லாத்தில் இல்லை. அது பக்கஹரம். ஜோசியம் பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன செய்யறதுக்கு, ஒரு நல்ல காரியத்தை நடக்கிறது, அந்த ஜோசியத்தில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் நமக்கு நடக்கும் என்பதாக உறுதியாக நம்புவது, அது பிதஅத்தல்ல, பக்க ஹராம் மட்டுமல்ல, ஷிர்க் என்பதாக நமது மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறாங்க. இந்த பறவை ஜோசியம் பார்க்கிறது, பறவை சகுனம் பார்க்கறதுல அந்த காலத்துல ஒரு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு பழக்கம். என்ன பழக்கம்னா, இரண்டு பறவைகள், குறிப்பா காக்கா, இரண்டு காக்கா ஒன்று சேர்ந்து ஒரு கிளையில் நிற்கும் போதுதான் அதை பார்த்தா தான் செய்வாங்க, பிரயாணம் பெறப்படுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு சகுனம், ஒரு மூட நம்பிக்கைய அந்த காலத்துல வச்சிருந்தாங்க. அப்ப அங்க இருந்த அந்த அரசர் ஏதாவது வெளியூருக்கு போகணும்னு வைங்களேன், வெளியில போய் பார்க்க சொல்லுவாரு. அதாவது இரண்டு காக்காவும் ஒன்னா நிக்குதான்னு பார்க்கணும். அப்படி நின்றுச்சுன்னா தான் இவர் என்ன செய்வாரு, பிரயாணம் புறப்பட்டு போவார். அதாவது ரெண்டு காக்கா ஒண்ணு நிக்கிறத பிரயாணம் புறப்பட்டு போறவர் பார்க்கணும், அவர் கண்ணுல அது படணும். இது ஒரு மூட நம்பிக்கை.
இப்ப வெளியூர் போறதுக்காக வேண்டி ஆயத்தமாகக்கூடிய அவரு தன்னுடைய பணியாளர் ஒருத்தர் கூப்பிட்டு வெளியில போய் பறவை 2 பறவை ஒன்னா நிக்குதான்னு பார்த்துட்டு வா, அதாவது 2 காக்கா ஒன்னா நிக்குதான் பார்த்துட்டு வான்னு சொல்றாரு. இந்த வேலையாள் வந்து பாக்குறாரு, ஒரு கிளையில 2 காகங்கள் ஒன்னா நிக்குது. அதான் ஓகே, 2 பறவை ஒன்னா நிக்குது. இப்ப அரசர் வெளியில கிளம்பி போகலாம். இது அரசருக்கு ஒரு நம்பிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அரசர்கிட்ட போய் சொல்றாரு. அரசர் சந்தோஷமாயிருச்சு. அப்ப அவர் வந்து அதை பார்க்கணும் இல்லையா, அதை வந்து பார்க்கும்போது இவர் வந்து பார்க்கும்போது ஒரு பறவை பறந்து போயிருச்சு, ஒரு காக்கா மரத்தை விட்டு பறந்து போயிருச்சு. இவர் பார்க்கும்போது ஒரு காக்கா தான் இருக்குது. அப்ப கோபம் வந்துருச்சு. இவர், நான் 2 காக்கா இருக்குதான்னு பார்க்க சொன்னா இவன் ஒரு காக்காவை பத்துட்டு 2 காக்கா இருக்குதுன்னு நினைச்சிட்டு வந்து சொல்லிட்டானே. அப்ப அவனை கூப்பிட்டு என்ன செய்யறாரு, கடுமையான தண்டனை கொடுக்க சொல்றாரு. சாட்டையால் அவரை அடித்து 6 மாத கால சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த மாதிரி நீ பண்ண, என்னுடைய நம்பிக்கையை நீ கெடுத்த, 2 பறவை ஒன்னா இருந்தால்தானே அது நல்ல சகுனம் என்பதாக அவன் இந்த பணியாளர்கிட்ட என்ன செய்யறாரு, இந்த அரசர் சொல்றாரு. அதுக்கு அந்த பணியாளர் சொல்றான், அரசரே நீங்க சொல்றது உண்மையாக இருக்கலாம், 2 பறவையா ஒன்னா சேர்ந்து இருந்தா தான் நல்ல சகுனம்னு சொல்றீங்க. 2 பறவை ஒன்னா இருந்தா நீங்க வெளியூர் போகலாம், உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க. ஒரு பறவை இருந்ததுனால அது கெட்ட சகுனம் சொல்றீங்க. ஆனா நான் பார்த்தது 2 பறவை தான். நான் பார்த்தது 2 காக்கா தான் நின்றுச்சு. ஆனா எனக்கு அது என்ன ஆகி போச்சு, கெட்ட சகுனமா அமைச்சு போச்சு. உங்களுக்கு முன்னாடி அடி வாங்கிட்டு நிக்கிறேன், 6 மாத சிறை தண்டனையை அனுபவிக்கிறேன். நீங்க பார்த்தது ஒரு சகுனம், ஒரு பறவை, அதை கெட்ட சகுனமா நினைக்கிறீங்க. அதனால நீங்க என்ன செய்யறீங்க, தைரியமா இங்க எனக்கு தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவருடைய இந்த வார்த்தையை அவர் யோசிக்கிறார். ஆமா சரிதானே, 2 பறவையை பார்த்ததாக அவன் சொல்றான். அப்ப 2 பறவையை பார்த்து அவனுக்கு ஏன் இந்த தண்டனை கிடைக்கணும், ஒரு பறவையை பார்த்து எனக்கு ஏன் இந்த தண்டனை கிடைக்காம இருக்கணும்? அப்ப அது ஒரு கெட்ட மூல நம்பிக்கை என்பதை அங்கு அந்த அரசர் என்ன செய்கின்றார், விளங்கிக் கொள்கின்றார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இது போன்ற மூட நம்பிக்கைகள் சஹாபாக்களுடைய காலகட்டத்திலும் இருந்திருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அவனுடைய ஆட்சி காலத்துல மதீனாவில் இருந்து மக்காவுக்கு சென்ற சஹாபாக்களில் சிலர் ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வந்த உடனே ஒரு மரத்தினுடைய நிழலுக்கு கீழே நின்று போய் தொழுக ஆரம்பிச்சாங்க, அந்த இடத்துல துவா செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏன் இவங்க எல்லாம் இந்த மரம் வந்த உடனே இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இந்த மரத்துக்கு கீழே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பைஅத், அதாவது உடன்படிக்கை செஞ்சாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்டது அந்த மரத்தின் கீழே தான். அது ஒரு பரக்கத்தான மரம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல சஹாபாக்கள் அம்மா தொழுகிறாங்கன்னு சொன்ன உடனே அதை அல்லாஹ்வும் சொல்லுகின்றான், அந்த மரம் அந்த இடம் வந்து அந்த இடத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத் செஞ்சாங்க. இதா பாயஅத தஹத்த ஷஜரத் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அப்ப இதை கேட்ட உடனே உமர் என்ன சொன்னாங்க, அந்த மரத்தை முதல்ல வெட்டி போடுங்கன்னு சொன்னாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை இது பரக்கத்தானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹ்வோ சொல்லி காட்டாத, காட்டி கொடுக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மூட பழக்கத்தை அன்றே களைந்தார்கள் என்பதாக நாம பார்க்கின்றோம். வலா அதுவ, தொற்று நோய் இல்லை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு அற்புதமான வழி. அதாவது தொற்று நோய்னு சொன்னா என்ன, ஒருத்தருக்கு ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நோய் நமக்கும் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறது தான் தொற்று நோய். அப்படி தொற்று நோய் அல்லாஹ் நாடாம வராது. ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னு சொன்னா அது காய்ச்சலா இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது ஒரு நோயாக இருக்கட்டும், அந்த நோய் அடுத்தவருக்கும் வருது அப்படின்னு சொன்னா அது அவரிடம் இருந்து தொற்றியது அல்ல, அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அவருக்கும் வரணும்னு அல்லாஹ் நாடி இருக்கிறான், அதனால என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்குது என்பதாகத்தான் நாம் கருத வேண்டுமே தவிர இது தொற்றியால் ஏற்பட்டது என்பதாக கருதக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகின்றது. அதே சமயத்துல ஒரு ஊர்ல ஒரு காலரா போன்ற நோய் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த ஊருக்குள்ள போக வேண்டாம் என்பதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதாகவும் நாம் அங்கே செய்கின்றோம், குறிப்புகளை பார்க்கின்றோம். அன்பான பெருமக்களே, இது போன்ற இந்த சஃபர் மாதத்தை போன்று இன்னைக்கு நேரமே எனக்கு சரியில்லை,
எனக்கு இந்த மாசமே எனக்கு சரியில்லை, இன்னைக்கு இந்த வாரம் பூரா எனக்கு நல்லாவே இல்லை, இந்த வாரம் பூரா எனக்கு ஒரே பிரச்சனையா ஏற்பட்டு இருக்குது, இந்த வாரம் பூரா என் வியாபாரமே சரியில்லை, எனக்கு வீட்டுல சூழ்நிலையே சரியில்லை என்று காலத்தை திட்டுவது என்பது மிக மோசமான ஒரு செயல் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். மக்கள் என்ன செய்யறாங்கன்னா காலத்தை திட்டுகின்றார்கள், நான் தான் காலமாக இருக்குகின்றேன் என்பதாக தான் சொல்லுகின்றான். காலத்தையும் நேரத்தையும் படைத்தது அல்லாஹுதான். ஒருவருக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அதை பெருமாள் இப்படி சொல்லுவாங்க, எவர் ஒருவர் அதிகாலை சுபுகு தொழுகையை தொழுகவில்லையோ அவருக்கு வேண்டுமானால் அன்றைய நாள் மோசமான நாளாக இருக்குமே தவிர, எவருக்கும் காலம் நேரம் மோசமானது, இது நல்ல காலம் இது கெட்ட காலம் என்று நினைக்க கூடாது என்பதாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் படைத்த நேரங்கள் அனைத்துமே நல்ல நேரங்கள் தான் என்பதை நாம முதல்ல செய்யணும், முடிவு பண்ணணும். நம்மளுடைய கல்புல நம்ம ஈமானை உறுதிப்படுத்தணும். அப்படிப்பட்ட இந்த மாதிரியான பறவை ஜோசியம், அதுபோன்று காக்கா முன்னாடி வர்றது, இந்த மாதிரி காளி குடத்தை யாராவது ஒருத்தவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அதை கெட்ட சகுனமா நினைக்கணும். அதே மாதிரி ஒரு விதவை பெண் நம்மளுடைய முன்னால போயிட்டாங்கன்னு சொன்னா அதை கெட்ட சகுனமா நினைக்குது. அதே மாதிரி பூனை குறுக்கு போச்சுன்னு சொன்னா ஒரு கெட்ட சகுனமா நினைக்குது. சில ஊர்களில் நான் பார்த்துருக்கிறேன், இந்த சில நாதவர் தொழில் செய்யக்கூடியவங்க முன்னாடி போனாங்கன்னு சொன்னா ஒரு கெட்ட சகுனமா நினைப்பாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க, வெளியில போக மாட்டாங்க, திரும்ப வீட்டுக்குள்ள போயிட்டு மறுபடியும் தண்ணி எண்ணெய் குடிச்சிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த பயணத்தையே என்ன செஞ்சிருவாங்களாம், ரத்து செய்து விடக்கூடிய மூட பழக்கம் உள்ளவர்களாகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இப்ப உள்ள காலங்கள்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து வருவதை நம்மளால பார்க்க முடிகின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில் நாம விளங்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், ஒமையத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அது நடக்காது என்று யார் நம்பிக்கை கொள்கின்றார்களோ, யார் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு போதுமானவன் என்பதுதான் உண்மையான ஒரு முடிவு என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். எந்த காரணத்தினாலும் இவரால தான் இது நடந்துச்சு, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட்டிட்டு போயிருந்தோம்னா காப்பாத்திருக்கலாம், நம்ம தாமதமானதுனால வண்டி வர்றதுக்கு லேட் ஆனதுனால நம்ம பிளைட்டை மிஸ் பண்ணிட்டோம் என்பதாக நாம் கருதுறதுக்கு இல்லையா, இது தவறுன்னு சொல்லுது மார்க்கம். அப்ப என்ன அர்த்தம், அதுல அல்லாஹுடைய நாட்டம் இல்லை. 10 நிமிஷத்துக்கு முன்னால போனா நம்ம காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது அகைதாவுக்கு மாறுபட்ட கருத்து. உதாரணமா, அவரை காப்பாற்ற வேண்டும், இவர் உயிருடன் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய கதிர்ல வைத்திருக்கிறான்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருப்பான், 10 நிமிஷம் முன்னாடியே கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருப்பான். அவர் வாழ்றதுக்கு இனிமே இல்ல, டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால தான் 10 நிமிஷம் தாமதம் போகக்கூடிய ஏற்பாடையும் அல்லாஹ் தான் செஞ்சான். எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவர்கிட்ட போய் கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவர் சொன்னதை செய்யாததுனாலதான் இப்படி ஆகி போச்சு, இந்த கிழமையில வியாபாரத்தை பண்ணதுனால தான் அந்த வியாபாரம் உண்மையில்லாம போச்சு, நாம இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சதுனால தான் நமக்கு தொழில்ல நஷ்டம் ஏற்படுது, இப்படி நேரத்துல திருமணம் முடிச்சதுனால தான் நமக்கு கல்யாணத்துல ஒரு தோல்வி ஏற்பட்டுருச்சு என்பதாக நினைப்பது மகா பெரிய தவறு. அதே மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள்ல உதாரணமா வீடு தச்ச செய்யறது, அதே மாதிரி திருமண நேரங்களை சரியான ஒரு நேரத்தை குறிக்கிறது, வீடு குடி போகுவதற்கு கூட சில நேரத்தை குறிப்பது, அந்த நேரத்துல தான் என்ன செய்யணும், நம்ம போய் அந்த வீட்டுக்குள்ள புகழணும், அந்த நேரத்துல போனா தான் நமக்கு பரக்கத்து ஏற்படும் என்பதாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகளை பார்க்கிறோம். சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா வீடு குடியேறும் போது உள்ள ஒரு தண்ணி நிறைய, ஒரு பானை நிறைய தண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு சட்டியில உப்பு வச்சிருப்பாங்க, ஒரு சட்டியில அரிசி வச்சிருப்பாங்க. ஏன் இதெல்லாம் கேட்டா, அதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பழக்கமாகவே இன்றைய சமுதாயத்துக்கு மத்தியில கருதப்படுகின்றது. அப்படி கருதுவதனால் அது ஒரு மூட பழக்கம் என்பதாகத்தான் மார்க்கம் தன்னுடைய கண்ணோட்டத்தை இங்கு பதிவு செய்கின்றது. அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலையும்
காலையில எந்திரிச்சோமா, சுபுஹ் தொழுதமா, அன்றைய நாள் முழுவதும் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான நாளாக இருக்கும். ஒரு சஹாபி, அந்த சஹாபியினுடைய பேர் எனக்கு சரி அவங்க உடனே ஞாபகத்துக்கு வரல, அந்த சம்பவம் நினைவுக்கு வந்ததுனால சொல்றேன். அந்த சஹாபி அவருடைய அருகாமையில் உள்ளவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் வர்றாங்க. வந்துட்டு ஒருத்தர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீடு தீப்பிடிச்சு எரிய போகுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்படி ஏற்படாது என்பதாக அவர் என்ன செய்யறாரு, பதில் சொல்றாரு. அப்ப இன்னொரு சஹாபி இன்னொருத்தர் வர்றாரு, வந்து உங்க வீடு இன்னும் கொஞ்ச நேரத்துல தீப்பிடிச்சு எரிய போகுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. மூன்றாவதாக ஒருத்தர் வர்றாரு, அவர் அதைத்தான் சொல்றாரு, அவருக்கு இதே பதில் தான் சொல்றாரு. அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் வந்தாரு, உங்க தெருவுல உள்ள எல்லா வீடும் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு, உங்க வீடு வரும் பொழுது உங்களுடைய வீடு தீப்பிடிக்க, அந்த வீடு எல்லாமே அணைஞ்சு போச்சு என்பதாக சொல்லும் பொழுது, அப்ப ஏற்கனவே வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க சொல்லும் போது நீங்க அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்க. ஒருத்தர் வந்து சொன்னாரு, அவருக்கும் அர்த்தம் சொன்னீங்க, மூணாவது ஆளுக்கும் அர்த்தம் பதில் சொன்னீங்க, எப்படி அது சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, நான் காலையில் எழுந்து சுபுஹ் தொழுதலிருந்து சூரியன் உதயமாகும் வரை அதே இடத்திலிருந்து அல்லாஹ்வை திக்ரு செய்து, சூரியன் உதயமானதற்கு பிறகு சிறிது நேரம் கழித்து 2 ரக்காத்து தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் நான் இந்த துவா ஓதுனேன், பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக் என்ற இந்த துஆவை நான் ஓதுனேன். இந்த துஆவை நான் ஓதினால் இது அவருக்கு அன்றைய நாளையில எந்த தீங்கும் ஏற்படாது. அற்புதமான துஆ இது. இந்த துஆவை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. நான் இதை இன்று ஓதி இருக்குகின்றேன், தினமும் ஓதுகின்றேன். அதனால எனக்கு என் சம்பந்தப்பட்ட என் குடும்பத்துக்கோ எனக்கோ என்னுடைய சொத்துக்களுக்கோ எந்த தீங்கும் ஏற்படாது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். அதனால எனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று நான் உறுதியாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அவர் பதிவு செய்தார். பெருமக்களே, இங்கு நாம் கவனிக்க வேண்டிய, கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். யாரின் மீது? அல்லாஹ்வின் மீது. இன்னைக்கு நம்ம சுபுஹ் தொழுதுட்டோம், அதனால இன்னைக்கு நமக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது. சுபுஹ் தொழுகக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த துஆவை கண்டிப்பாக ஓதி தங்களுக்கு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தடிக்கிறோம். ரொம்ப இலகுவான துஆ தான். அதிகமாக தொழுகக்கூடியவங்களுக்கு எல்லாம் இது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்கள் நிச்சயமாக மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. பொதுவா பள்ளிப்பிள்ளைகள் தெரியும், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக் பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். அற்புதமான துஆ. இந்த துஆவை ஓதக்கூடிய யாருக்கும் அன்றைய நாள் முழுவதும் தீங்கு ஏற்படாது என்பதுதான் உறுதி. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த விதமான கெடுதல்களும் ஏற்படாது. இப்படி ஒருவருக்கு கெடுதல் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதே தவிர, அவருக்கு அன்றைய நாள் நல்ல நாளா இருக்குமே தவிர, மற்றபடி இது கெட்ட நாள், இது சகுனம் சரியில்லை, இந்த நேரத்துல வீடு கூடிய போகக்கூடாது, இந்த நேரத்தை சர்ச்சை செய்யக்கூடாது, அப்படி எல்லாம் இல்லை. எதுவுமே இல்லை. அல்லாஹ் படைத்த எல்லா நேரமும் பரக்கத்தான நேரம்தான். நாம் அல்லாஹ்வினுடைய பெயரை கூறி என்ன செய்யணும், அந்த நேரத்துல நம்பிக்கையோட, அது எந்த நேரமாக இருந்தாலும் எந்த கிழமையாக இருந்தாலும் நாம் என்ன செய்யலாம், எந்த நல்ல காரியத்தையும் துவங்கலாம். இப்ப ஒரு காலத்துல சஃபர் மாதத்துல திருமணங்கள் நடைபெறாம இருந்துச்சு. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு மக்களுக்கு மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, சஃபர் மாதங்கள்ல பத்திரிகை, அதாவது திருமணங்களை என்ன செய்யறாங்க, வச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது போன்று இது போன்று இன்னும் நிறைய மூட நம்பிக்கைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும், இதை செஞ்சா இதை செய்யக்கூடாது, விளக்க மாத்த இப்படி செய்யக்கூடாது, பேப்பரை கழிச்சு கூடக்கூடாது, தாப்பால ஆட்டக்கூடாது என்று ஏராளமான மூல பழக்கங்களை இன்றைக்கு நம்ம மக்கள் செஞ்சிருக்கிறாங்க, உள்ளத்துல பதிய வச்சிருக்கிறாங்க. அது மாதிரியான எந்த மூட பழக்கங்களும் மார்க்கத்தில் இல்லை. பறவை ஜோசியம் என்பது மார்க்கத்தில் இல்லை. ஆந்தை சகுனம் என்பதும் மார்க்கத்தில் இல்லை. சஃபர் மாதம் பீடை என்பதும் மார்க்கத்தில் இல்லை. அதே மாதிரி தொற்று நோய் என்பதும் மார்க்கத்தில் இல்லை. வலா அதுவ வலா சஃபர வலா ஹாமத்த வலா தைர என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த கருத்தை நினைவில் வைத்து மூட பழக்கங்களை அகற்றி எல்லா நேரமும் அல்லாஹுக்கு அல்லாஹினுடைய நேரம் தான், அல்லாஹ் படைச்ச நேரம் தான். யாரு சுபுஹ் தொழுகலையோ அவங்களுக்கு வேணும்னா அந்த நேரம் அந்த நாள் நல்ல நாளாக இல்லாம இருக்கலாம். மற்ற எல்லாருக்குமே சுபுஹ் தொழுகை எல்லாருக்குமே நல்ல நாள் தான். அது சபர் மாதமாக இருந்தாலும் சரி, ஷவ்வால் மாதமாக இருந்தாலும் சரி, ரபியுல் அவ்வல் மாதமாக இருந்தாலும் சரி, எந்த மாதமாக இருந்தாலும் மாதங்களில் பீடை இல்லை என்பதை கூறி எனதுரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி